அத்தியாயம் 7. நளினி கிடைத்தார். மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு சரியாக 5 நாட்கள் கழித்து மே 25ஆம் தேதி நளினிக்கு பிறந்த நாள். 24ஆம் தேதி மாலை நளினி தாஸ் என்கிற முருகனுடன் வில்லிவாக்கத்தில் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு அருகே உள்ள ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனார். நளினியின் தாயார் பத்மா, பாக்யநாதன் ஆகியோர் வசித்து வந்த வீடு ராயப்பேட்டையில் இருந்தது. குடும்ப தகராறு காரணமாக நளினி வில்லிவாக்கத்தில் தனியே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து வசித்து வந்தார். சண்டைகள் முடிந்து உறவு சுமூகமான பிறகும் இந்த தனி வாடகை வீடு அவர்கள் வசமே இருந்தது. தனு, சுபா இருவரும் சென்னை வந்தபோது அவர்கள் தங்குவதற்கு வசதியாக இருக்கும் என்று முருகன் சொல்லி தொடர்ந்து அந்த வீட்டிலேயே நளினி தங்கியிருந்தார். இந்த விவரங்கள் பின்னால் தெரிய வந்தன. 26ஆம் தேதி காலை தனது பிறந்த நாளை முன்னிட்டு பிள்ளையாருக்கு ஓர் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அங்கிருந்த குருக்களிடம் சொல்லிவிட்டு செலவுக்கு 100 ரூபாய் பணம் கொடுத்தார். 26ஆம் தேதி காலை நான் பூஜைக்கு வந்து விடுவேன். ஒருவேளை நான் வராவிட்டாலும் பூஜை தடப்பட வேண்டாம். நீங்கள் அபிஷேகத்தை முடித்து பிரசாதத்தை என் பக்கத்து வீட்டுக்காரர் எத்திராஜிடமோ அவரது மனைவியிடமோ கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். சொல்லி வைத்த மாதிரி 25ஆம் தேதி காலை சிவராசன் வில்லிவாக்கத்துக்கு வந்தார். நாம் உடனே திருப்பதி புறப்பட வேண்டும் என்று சொன்னார். திருப்பதிக்கா? என்ன விஷயம்? நளினி கேட்டபோது நேர்த்திக்கடன் என்று சிவராசன் பதில் சொன்னார். நளினி அன்றைய ராயப்பேட்டை வீட்டுக்கு சென்று பாக்யநாதனிடம் திருப்பதி செல்ல ஒரு கார் ஏற்பாடு செய்யும்படி சொன்னார். ஒரு விஷயம், நம்முடன் உன்னுடைய அம்மாவும் வந்தால் மிகவும் வசதியாக இருக்கும், ஒரு பாதுகாப்பு கூட என்றார் சிவராசன். எனவே அவர்கள் மொத்தமாக புறப்பட்டார்கள். வில்லிவாக்கம் பிள்ளையாருக்கு அபிஷேகம் ஆரம்பித்த போது நளினி, சுபா, சிவராசன், முருகன், பாக்யநாதன், பத்மா அனைவரும் திருப்பதியில் தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். முன்னதாக நளினி அங்கே அங்கப்பிரதர்சனம் செய்தார். 2 காட்டேஜ் எடுத்து தங்கி தரிசனம் முடித்து வாடகை காரில் அவரவர் சென்னை திரும்பி அவரவர் இருப்பிடத்திற்கு போனார்கள். நளினி அதற்கு மேல் வில்லிவாக்கம் வீட்டை வைத்து கொண்டிருக்க வேண்டாம் என்று முடிவு செய்து அன்றே அந்த வீட்டை காலி செய்தார். ஓர் ஆட்டோவில் பொருட்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு ராயப்பேட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டார். முருகனும் நளினியும் தங்குவதற்கு மடிப்பாக்கத்தில் முருகன் ஒரு வீடு பார்த்திருப்பதாக சொல்லியிருந்தார். நீ பாட்டுக்கு ஆபீஸ் போய் கொண்டிரு. ஜூன் 7ஆம் தேதி பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு வா. அங்கே சிவராசன் உன்னை சந்திப்பார். அதன் பிறகு மற்ற விஷயங்களை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு முருகன் பாக்யநாதனின் அச்சகத்துக்கு கிளம்பி போனார். இடைப்பட்ட நாட்களில் அவர் அங்கேதான் தங்கி கொண்டிருந்தார். ஜூன் 4ஆம் தேதி முருகனும் நளினியும் மேற்கு மாம்பலத்தில் இருந்த பெண் மருத்துவரிடம் சென்றார்கள். நளினியை பரிசோதித்த அந்த டாக்டர் அவர் கர்ப்பமாகி இருப்பதை உறுதி செய்தார். அன்றிரவு அவர் மடிப்பாக்கம் வீட்டுக்கு சென்று தங்கினார். ஜூன் 6ஆம் தேதி நளினி தன் தங்கை கல்யாணியிடம் வில்லிவாக்கம் வீட்டு ஓனரை சந்தித்து வீடு காலி செய்த விவரத்தை சொல்லி செட்டில் பண்ணிவிட கேட்டுக்கொண்டார். மறுநாள் திட்டமிட்டபடி அஷ்டலட்சுமி கோயில் சிவராசன் நளினியை சந்தித்தார். நிலைமை சரியில்லை. சிபிஐ மிக ஆழமாக விசாரிக்க தொடங்கிவிட்டது. நாம் சென்னையில் தொடர்ந்து தங்குவது நல்லதல்ல. நீ எங்களுடன் இலங்கைக்கு வந்துவிடு என்று சொன்னார் சிவராசன். அவரோடு சுபாவும் வந்திருந்தார். சுபாவுக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. நளினி அவரை பெசன் நகரில் ஒரு பெண் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார். அந்த மருத்துவரின் கிளினிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டில் சுபா என்று பெயர் எழுதி தனது தாயின் ராயப்பேட்டை முகவரியை அளித்திருந்தார். பின்னால் இது நளினி சொன்னதின் பேரில் கைப்பற்றப்பட்டது. என்ன தோன்றியதோ புறப்பட்ட போது ஒரு ஆட்டோகிராஃப் நோட்டை வாங்கி சுபாவுக்காக அதில் சில வரிகள் எழுதி கையெழுத்திட்டு கொடுத்து விட்டு போனார். நளினிக்கு பயமாக இருந்தது, கவலையாக இருந்தது. அன்றிரவு அவர் உறங்கவில்லை. மறுநாள் காலை விடிந்ததும் தன் தாயை அழைத்து நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொன்னார். முந்தைய நாள் இரவே ஒரு விஷமருந்து வாங்கி சென்றிருந்தார். என்ன தோன்றியதோ பிறகு தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுவிட்டு தப்பிக்க முயற்சி செய்யலாம் என்று தீர்மானித்தார். ஜூன் 9ஆம் தேதி காலை நளினி அண்ணா சாலையில் உள்ள சாந்தி தியேட்டர் வாசலுக்கு சென்று காத்திருந்தார். முருகனை அங்கு சந்திப்பதாக ஏற்பாடு. இருவரும் முதலில் திருப்பதிக்கு போனார்கள். ஏற்கனவே சென்று நேர்த்திக்கடன் செலுத்திவிட்டு வந்த அதே இடம். முருகன் அங்கே மொட்டையடித்து கொண்டார். அங்கே ஒரு நாள் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான சத்திரத்தில் தங்கிவிட்டு அங்கிருந்து மதுரைக்கு வந்தார்கள். மதுரையில் ரவி என்கிற நபர் நளினிக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். அவருடன் ஒரு சமயம் வேலை பார்த்தவர்.
அவருடைய வீட்டில் ஒரு நாள் தங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விழுப்புரம் சென்றார். விழுப்புரத்தில் ஹரிபாபுவின் காதலியான சுந்தரியை வசித்து கொண்டிருந்தார். விஷயத்தை சொல்லி அங்கே தங்க அனுமதி கேட்டபோது சுந்தரியின் அம்மா மறுத்துவிட்டார். வேண்டாம், ஆபத்து, உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும், எங்காவது போய்விடுங்கள். வேறு வழியில்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு பெங்களூர், அங்கிருந்து தாவணக்காரனே. அங்கே சசிகலா என்கிற நளினியின் தோழி ஒருவர் பள்ளி ஆசிரியையாக இருந்தார். அவரை சந்தித்து முழு விவரத்தையும் சொல்லி தங்களுக்கு உதவ கேட்டுக்கொண்டார் நளினி. சசிகலாவின் கணவருக்கு அது சரிபடவில்லை. வேண்டாம், ஆபத்து, நீங்கள் போய்விடுங்கள். எனவே திரும்பவும் விழுப்புரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். மீண்டும் சுந்தரியின் வீடு. ஆனால் இம்முறை வீடு பூட்டியிருந்தது. விசாரித்தபோது அவர்கள் சென்னைக்கு சென்றிருப்பதாக பக்கத்தில் தகவல் கிடைத்தது. இருக்க இடமில்லாமல் நளினியும் முருகனும் அதன் பிறகு திரும்பவும் புறப்பட்ட இடத்துக்கே திரும்ப தீர்மானித்தார்கள். மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் நளினி அளித்த வாக்குமூலத்தின் ஒரு பகுதி. நாங்கள் நளினியை தேடுவது என்று முடிவு செய்ததும் உறவினர் வீடுக்கு போய் நேரத்தை வீணாக்காதீர்கள், அவரது நண்பர்களை பிடியுங்கள் என்றுதான் புலனாய்வு அலுவலர்களிடம் சொன்னேன். ஏனென்றால் நளினி தனியே செல்லவில்லை, தன்னுடன் தன்னுடைய காதலனையும் அழைத்து சென்றிருக்கிறார். எனவே உறவுக்காரர்களை விட நண்பர்களை தான் அவர் அதிகம் நம்பக்கூடும் என்று எனக்கு தோன்றியது. தவிரவும் தமிழகம் முழுவதும் அதற்குள் நளினி, சுபா, சிவராசன் புகைப்படங்கள் பிரபலமாகி இருந்தன. அவருக்கு அடைக்கலம் கொடுக்க விரும்புகிறவர்கள் இங்கு குறைவாகவே இருப்பார்கள் என்று தோன்றியது. நளினி வேலை பார்த்த இடங்கள், அவர் வசித்த வில்லிவாக்கம் வீட்டுப்பகுதி, ராயப்பேட்டை வீட்டுக்கு அருகே இருந்தவர்களிடம் அனைவரிடமும் விசாரித்து நளினியின் தொடர்புகள் பற்றி ஓரளவு தகவல் சேகரித்திருந்தோம். அதனை கொண்டு அவர் செல்லக்கூடிய இடங்கள் என்று சிலவற்றை தேர்ந்தெடுத்து அங்கெல்லாம் புலனாய்வு அதிகாரிகளை முன்னதாகவே அனுப்பி வைத்திருந்தோம். அப்படி விழுப்புரத்துக்கு சென்று புலனாய்வு அதிகாரி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு தகவல் கிடைத்தது. ஏற்கனவே எங்கள் பட்டியலில் இருந்த சுந்தரியின் வீட்டுக்கு அவர் சென்றதும் வீடு பூட்டியிருந்ததும் பக்கத்து வீட்டு பெண்மணி நளினியிடம் ஒப்புவித்த தகவலை அவரிடமும் சொல்லியிருக்கிறார். என்னங்க இது, இப்போதான் ஒரு பொண்ணு வந்து கேட்டுட்டு போச்சு, இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க? அவங்க மெட்ராஸுக்கு போயிருக்காங்க, வந்து கேட்ட பெண்ணும் மெட்ராஸுக்கு போகிறதா தான் பேசிக்கிச்சு. யார்கிட்ட பேசிச்சுமா? கூட ஒரு பையன் வந்திருந்தானே, கருப்பா ஒல்லியா மொட்டை அடிச்சுக்கிட்டு, முருகன். அங்கிருந்து அவர் மல்லிகைக்கு ஃபோன் செய்து விவரம் சொன்னார். நளினியும் முருகனும் சென்னை வருகிறார்கள், கவனம். எனக்கு ஒரு விஷயம் உறுதியாகப்பட்டது. கண்டிப்பாக அவர்கள் ரயில் பயணத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். இயல்பாகவே விழுப்புரத்தில் இருந்து சென்னைக்கு வர பஸ்கள் தான் அதிகம் என்பது ஒரு புறம் இருக்க, பஸ் பயணமே பாதுகாப்பானது என்று நளினி நினைக்கக்கூடும் என்று தோன்றியது. இருப்பினும் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் அவர்களை பிடிக்க அனைத்து இடங்களிலும் ஆட்களை நிறுத்தி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பாரிமுனை பஸ் நிலையம், சென்ட்ரல் ஸ்டேஷன், எழும்பூர் ஸ்டேஷன், மவுண்ட் ரோடு என்று வரிசையாக ஆட்களை நியமித்துவிட்டு சைதாப்பேட்டையிலும் கிண்டியிலும் ஒரு செட் அதிகாரியை காவலுக்கு நிற்கச் சொன்னேன். எதற்கு சைதாப்பேட்டை, கிண்டி? அங்கே இறங்க வாய்ப்போ அவசியமோ இல்லையே என்று சகாக்கள் சிலர் கேட்டார்கள். ஆனால் ஏனோ எனக்கு அப்படி ஒரு சாத்தியம் இருப்பதாகப்பட்டது. சென்னைக்கு வருகிற முருகன் நிச்சயமாக தன்னை தேடிக்கொண்டிருக்கும் சிபிஐயை குறைத்து மதிப்பிட மாட்டான் என்று நினைத்தேன். ஒரு பாதுகாப்பு கருதி கொஞ்சம் முன்னால் இறங்கி கொண்டு ஆட்டோ அல்லது வேறு ஏதாவது வழியில் தன் இடத்துக்கு போகவே விரும்பக்கூடும் என்று தோன்றியது. ஆகவே சைதாப்பேட்டை மற்றும் கிண்டியில் நிறுத்திய சிபிஐ ஆட்களை மிகவும் கவனமாக இருக்கச் சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்றேன். முன்னதாக 2 நாட்கள் இரவு பகல் பாராமல் அலைந்து களைத்து சரியாக சாப்பிடக்கூட இல்லை. சாப்பிட்டு விட்டு திரும்பலாம் என்று போயிருந்த வேளை ஃபோன் வந்துவிட்டது. அழைத்தவர் ஹெட் கான்ஸ்டபிள் முத்தையா. சார், நீங்கள் சொன்னது சரி. முருகனும் நளினியும் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் இறங்கினார்கள். பிடித்து விட்டோம். மல்லிகைக்கு அழைத்து வந்து விட்டோம். நான் அவருக்கு கவனமாக கையாளும்படி எச்சரிக்கை செய்துவிட்டு அள்ளி அடைத்து கொண்டு புறப்பட்டேன். சைதாப்பேட்டையில் அவர்கள் பிடிபட்ட போது இருவரும் காதலர்கள் என்று தெரியும். ஆனால் அவர்களது காதல் எப்படிப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது. அந்த காதல்தான் இந்த வழக்கை விரைந்து முடிக்கவே உதவப் போகிறது என்பதும் தெரியாது. அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 8. அவரை அடிக்காதீர்கள். உங்கள் பெயர்? நளினி. வயது 27. என்ன படித்திருக்கிறீர்கள்? எம்ஏ. என்ன வேலை பார்க்கிறீர்கள்? அனபான் சிலிகான் பிரைவேட் லிமிடெட் என்னும் நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநருக்கு பிஏவாக இருந்தேன். இந்த வழக்கில் எப்போது கைது செய்யப்பட்டீர்கள்? 14/6/1991. உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் நான் ஒரு போலீஸ் சூப்பரண்டன்ட் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும்.
நீங்கள் சுயமாக வாக்குமூலம் அளிக்க விரும்புகிறீர்களா? ஆம். அப்படி எந்த வாக்குமூலமும் அளிக்க வேண்டும் என்று சட்டம் ஒன்றுமில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். கட்டாயம் ஒன்றுமில்லை தான். ஆனால் நான் அளிக்க விரும்புகிறேன். நீங்கள் அளிக்கும் வாக்குமூலம் ஒருவேளை உங்களுக்கு எதிரான சாட்சியமாக பயன்படுத்தப்படலாம் என்பது தெரியுமா? தெரியும் சார். இப்படி ஒரு வாக்குமூலம் அளிக்கச் சொல்லி உங்களை யாராவது மிரட்டினார்களா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. உங்களை யாராவது அடித்து உதைத்து துன்புறுத்தினார்களா? இல்லை, யாரும் என்னை துன்புறுத்தவில்லை. எஸ்பி தியாகராஜனிடம் நளினி இவ்வாறு சொல்லிவிட்டு தன்னுடைய வாக்குமூலத்தை அளிக்கத் தொடங்கினார். ராஜு கொலை வழக்கில் எங்களுக்கு பல கதவுகள் திறக்கத் தொடங்கியது அதன் பிறகுதான். நளினியை சைதாப்பேட்டையில் கைது செய்து அழைத்து வந்தபோது முருகனையும் அவரையும் மல்லிகை அலுவலகத்திலேயே வேறு வேறு அறைகளில் தான் வைத்தோம். ஆரம்ப பதற்றம், அச்சம், குழப்பங்கள் அனைத்தும் விலகிய அவர்கள் சற்று நிதானத்திற்கு வந்த பிறகுதான் பொதுவாக விசாரணையை தொடங்குவோம். நளினியை பார்த்தபோது அவரது முகத்தில் கலவர உணர்வோ பதற்றமோ தெரியவில்லை. அவர் படித்தவர் என்பது தெரிந்தது. தன்னை மிகவும் கட்டுப்படுத்தி கொள்கிறார் என்று நினைத்தேன். அனாவசியமாக பேச வேண்டாம் என்று முடிவு செய்தவர்கள்தான் அப்படி அமைதியாக இருக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் எனக்கு நளினி பேசியாக வேண்டும். ஒப்புக்கு கொஞ்சம் பேசுவதல்ல. அவர் நிறைய பேச வேண்டும். முழுமையாக பேச வேண்டும். உண்மையை பேச வேண்டும். எதையும் மாற்றி சொல்லி திசை திருப்பினால் மிகவும் பிரச்சனை. ராஜு கொலை வழக்கை பொறுத்தவரை குற்றவாளிகளுக்கு நளினி ஒரு மையப்புள்ளியாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். ஹரிபாபு, பாக்யநாதன், சுபாஷ் சுந்தரம், முருகன், சிவராசன் என்று தொடர்புடைய அனைத்து நபர்களும் நளினியை மையமாக வைத்தே திட்டத்தை வகுத்து செயல்படுத்தி முடித்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தது. இந்த திட்டமே நளினியின் உதவி இல்லாமல் முடிந்திருக்காது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. படித்த பெண், கீழ் மத்தியதர வர்க்கத்திற்கே உரிய கஷ்டங்களை அனுபவிக்கும் பெண், குடும்பம் என்று ஒன்று உண்டென்றாலும் உறவுகள் அத்தனை சரியாக அமையாத பெண், நிறைய நண்பர்கள் தொடர்புகள் உள்ள பெண், தவிரவும் விடுதலை புலிகளின் நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டவர். உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிட்ட பிறகு பின்வாங்குவாளோ என்று அச்சப்படவே வேண்டாத அளவுக்கு மன உறுதியும் துணிச்சலும் வாய்ந்த பெண். பாக்யநாதன் மூலம் நளினியை பிடித்ததுதான் முருகனின் சாமர்த்தியம். முருகன் இருந்ததுதான் சிவராசனின் பலம். சிவராசன் தான் திட்டத்தின் சூத்திரதாரி. எனவே எங்களுக்கு நளினி முழுமையாக உண்மையை பேசியாக வேண்டிய அவசியம் இருந்தது. மல்லிகையில் நளினியை கொண்டு வந்து ஓர் அறையில் வைத்து பூட்டிய பிறகு கார்த்திகேயன் அவரை யாரும் அடித்து துன்புறுத்த வேண்டாம் என்று முதலிலேயே சொன்னார். போலீஸ் விசாரணையில் அதுவும் ஒரு பகுதி, அவசியமானால் மட்டும் பயன்படுத்தப்படும் உத்தி. ஆனால் நளினி விஷயத்தில் அதனை கடைபிடிக்க வேண்டாம் என்று அனைவருமே நினைத்தோம். பெண் என்பது மட்டும் காரணமல்ல, அவரை புதையலாகவே நினைத்தோம். எவ்வித ஆபத்தும் இல்லாமல், சிக்கல் வராமல் அவரிடமிருந்து உண்மைகளை வாங்க முடியுமானால் ஒற்றைக்கண் சிவராசனை பிடிக்க முடியலாம். வேறு பலரும் அகப்படக்கூடும். அதுநாள் வரை தன் இஷ்டத்துக்கு சென்று கொண்டிருந்த புலனாய்வு ஒரு நேர்பாதைக்கு வந்துவிடும். விரைவில் முடியும், சாத்தியமும் அதிகரிக்கும். எனவே ஆரம்ப விசாரணைகள், தகவல் பதிவு சடங்குகள் முடிந்த பிறகு நளினி கைதான அன்று இரவு நான் அவரை தனியே அறைக்கு சென்று சந்தித்தேன். அமைதியாக என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு மெல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். சாப்பிட்டியாமா? அவருக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்தேன். நிறைய நம்பிக்கை சொன்னேன். எதற்கும் அச்சப்படாமல் தெரிந்ததை உள்ளபடியே பேசினால் பிரச்சனை எதுவும் வராது என்று எடுத்துச் சொன்னேன். நாங்கள் குறிவைத்திருப்பது சிவராசனைத்தான். அவன் கிடைத்துவிட்டால் மற்றவர்களுக்கு தொந்தரவு இருக்காது என்பதை வலியுறுத்தினேன். போலீஸ் விசாரணைகளில் பல்வேறு வடிவங்கள் குறித்து சங்கோபங்கமாக விவரித்து, ஆனால் நளினிக்கு அடி உதைகள் எதுவும் இருக்காது என்று உத்தரவாதம் அளித்தேன். அந்த இடத்தில் நளினி வாய் திறந்தார். அவரை அடிச்சிங்களா? அடிக்காதீங்க, அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அவர் தாஸ், என் காதலர். தாஸ் தான் முருகன் என்கிற விவரம், முருகன் மூலமாகவே சிவராசன் நளினிக்கு அறிமுகமான விவரம் அப்போது தெரிய வந்தன. யாரையும் அடிச்சுதான் விவரம் வாங்கணும்னு எங்களுக்கு சட்டம் எதுவும் இல்லைம்மா. எதுக்கு அடிக்கணும்? உண்மையை நீங்கள் சரியாக சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, அவரை அடிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எனக்காக அவரை ஒன்றும் பண்ணாதீங்க. அவர் நல்லா இருக்கணும். நளினி அப்போது கர்ப்பம் சுமந்திருந்த பெண். சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத நெருக்கடியில் இருந்தார். இனி என்ன ஆகப் போகிறதோ என்கிற பதைப்பு ஒவ்வொரு வினாடியும் அவருக்கு இருந்தது. தனது காதலனுக்கு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்கிற தவிப்பு அனைத்துக்கும் மேலாக இருந்தது. நான் அவருக்கு உத்தரவாதம் அளித்தேன். அச்சப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். முருகனை அடிக்க மாட்டார்கள்.
நீ உண்மையை பேசு. உனக்கு என்ன வேண்டும் என்று சொல். நளினியை ஒரு பெண் மருத்துவரிடம் அழைத்துச் சென்று பரிசோதித்தேன். அவருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்தேன். நிறைய பேசி அவரை அமைதிப்படுத்தினேன். அதன் பிறகு அவர் பேசத் தொடங்கினார். சதி எப்படிப்பட்டது என்கிற முழு விவரமே அப்போதுதான் எங்களுக்கு முதல் முறையாக தெரிய வந்தது. அத்தியாயம் முற்று.